வெல்கம் டு தமிழ் ஹாட் டியூப். இன்றைக்கி நாம் கலா அக்காவுடன் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் விக்ரம். என்னுடைய வயசு 28. நான் தான் இந்த கதையோட கதாநாயகன். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். அங்கே கல்லிடைக்குறிச்சி அப்படின்ற ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். இந்த விஷயம்லாம் நடந்து ஒரு சில வருடங்கள் ஆகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் நான் இப்போ கதையாக சொல்ல போகிறேன். நான் அப்போது சென்னையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வருவேன். அப்போது அங்கே நான் என் வீட்டில் இருக்கிறத விட என்னுடைய அக்கா வீட்டில் தான் அதிகமாக தங்கிட்டுருப்பேன். ஏன்னா என்னுடைய அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் என்னுடைய அக்காவுடைய வீடு இருக்கிற இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவளுடைய வீட்டை சுற்றி அப்படியே அழகிய மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அழகு அப்படியே அழகாக தெரியும். மழைக்காலங்களில் அது பூலோக சொர்க்கம் போல் காட்சி அளிக்கும். அதனால் நான் அடிக்கடி அக்கா மற்றும் மாமா வீட்டில் தான் அதிகமாக தங்கிட்டுருப்பேன். அப்படி ஒரு முறை நான் லீவுக்கு ஊருக்கு வரும்போது அங்கே நான் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது சாயந்தரம் வீட்டில் மொட்டை மாடியில் இருந்து நான் அப்படியே அந்த மலையின் அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது பக்கத்து வீட்டு மாடியில் ஒரு பொண்ணு என்னை போலவே அந்த மலையின் அழகை அந்த இயற்கையின் அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கண்டிப்பாக 35 வயசுக்கு மேலே இருக்கும். நான் அவளை பார்த்தேன். அவளும் என்னை பார்த்து சிரித்தா. நான் அப்போது எதுவுமே பேசலை. நான் கீழே என்னுடைய அக்கா கிட்ட அது யாருக்கா பக்கத்து வீட்டில் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் என்கிட்ட அவங்க தாண்டா கலா அக்கா, போன மாதம் கூட அவங்க புருஷன் செத்து போயிட்டாருன்னு சொன்னனே அப்படின்னு என்னுடைய அக்கா சொன்னா. அப்படியா, அவங்க தானா அது அப்படின்னு கேட்டேன். ஏண்டா என்னாச்சு, உன்கிட்ட எதுவும் பேசினாலா அப்படின்னு என்னுடைய அக்கா கேட்டாங்க. நான் என்னுடைய அக்கா கிட்ட இல்லைக்கா, சும்மா தான் மேலே போனேன். அப்போது இயற்கை அழகை பார்த்து ரசித்தேன். அப்போது திரும்பி பார்த்தேன். அப்போ அவங்களும் அதே மாதிரி இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன் அப்படின்னு நான் என்னுடைய அக்கா கிட்ட சொன்னேன். அப்போது என்னுடைய அக்கா என்கிட்ட, டேய் அவகிட்ட கொஞ்சம் பார்த்து இருடா அப்படின்னு சொன்னால். நான் என்னுடைய அக்கா கிட்ட ஏங்கா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னுடைய அக்கா என்கிட்ட, காரணம் சொன்னால் தான் கேட்பியா, ஒழுங்காக சொல்கிறது கேளு, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா சொன்னால். நான் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய அக்கா இப்படி தான் எதையுமே தெளிவாக சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே அவள் சொன்னதை அப்படியே கண்டு கொள்ளவே இல்லை. மாறாக நான் அடுத்த முறை நான் அவளை பார்த்தபோது நான் அவகிட்ட பேசுறதுக்கு ஆரம்பித்தேன். அவளும் பெருசாக அலட்டிக்காமல் என் கூட பேசினா. அவளுடைய பேர் கலா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்று முதல் அந்த வாரம் முழுக்க நாங்கள் சாயங்கால நேரம் மொட்டை மாடியில், என்னுடைய மொட்டை மாடிக்கு பக்கத்தில் தான் அவளுடைய மொட்டை மாடியும் இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் சாயந்தரம் ஆனதும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். நான் கிளம்பும் நாளும் வந்துச்சு. நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அன்று இரவு எனக்கு ஊருக்கு போகிற பஸ் வர டைம் ஆச்சு. நான் சாயந்தரம் அவகிட்ட போய் மொட்டை மாடியில், இன்றைக்கி ராத்திரி ஊருக்கு கிளம்புறேன் கலா அக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் என்கிட்ட, நல்லதுப்பா, அடுத்தது எப்போ ஊருக்கு வர போகிற அப்படின்னு கேட்டால். நான் அவகிட்ட, தெரியலக்கா, ஒரு 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் என்கிட்ட, அப்போ நாளையிலேருந்து நான் திரும்பவும் தனியாக தான் இருக்கணும் போல் அப்படின்னு அவள் சோகமாக சொன்னாள். நான் அவகிட்ட, நீங்கள் ஏன் தனியாக இருக்க போகிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்கள், தினமும் சாயங்காலம் வீடியோ காலில் நம்ம ஃபோனில் பேசலாம், இந்த இயற்கையை சேர்ந்து ரசிப்போம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கலா,
சற்றும் யோசிக்காமல் அப்படியே அவளுடைய ஃபோன் நம்பரை என்கிட்ட கொடுத்தா. நானும் என்னுடைய நம்பரை அவகிட்ட கொடுத்தேன். அப்படியே அவள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் செஞ்சா. நான் அப்படியே அந்த ஊரை விட்டு சென்னைக்கு கிளம்புறதுக்கு தயாரானேன். எனக்கு பெரும்பாலும் என்னுடைய வேலை முடிகிறதுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு முடிஞ்சிடும். வீட்டுக்கு 5 மணிக்கு வந்துடுவேன். ஆனால் அன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் அவளுக்கு ஃபோன் செய்யலான்னு நினச்சதையே நான் மறந்து போயிட்டேன். அப்போது 5 மணிக்கு கலா அக்கா கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. என்னப்பா டெய்லி சாயங்காலம் சீக்கிரமாக வந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், எதுவுமே பண்ணல. டெய்லி ஃபோன் பண்ணி வீடியோ காலில் வந்து இயற்கை அழகை ரசிக்கணும்னு சொன்னேன், ஆனால் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி அவள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சா. நான் உடனே கலா அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். வேலை பளுவில் மறந்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி வழக்கமாக நான் அவ கூட பேச ஆரம்பித்தேன். அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அன்று சாயங்கால உரையாடல்கள் நீளமாக துவங்கி அப்படியே நைட்டு வரைக்கும் அவ கூட பேச ஆரம்பித்தேன். அவ கூட ஜாலியாக இயற்கையை பற்றி எல்லாத்த பற்றியும் பேச ஆரம்பித்தேன். அவள் எனக்கு காலையிலையும் மெசேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணா. இரவு வரை எங்களுடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே போனது. எனக்கு அவளுடன் இருக்கும் நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நான் பேசுவது எல்லாத்தையும் அவள் கேட்டுக்கிட்டே இருப்பா. நாட்கள் போக போக அவள் என் கூட டெய்லி என்ன செய்ய போகிறேன், இன்னைக்கு என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றதையும் கேட்பா. அப்படியே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே என் கூட நல்லா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. இன்று என்ன சமையல் செய்ய போகிறேன் அப்படின்றது தொடங்கி எங்களுடைய பேச்சுக்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. அவள் பார்க்குறதுக்கு ஒன்றும் பேரழகி போல் இருக்க மாட்டா, ஆனால் அவகிட்ட ஒரு வசீகரம் இருந்தது. நாங்கள் பழகி ஒரு 1.5 மாதம் இருக்கும். அவளுடைய கணவனை பற்றி சொன்னா. அவளுடைய கணவனின் சொத்து விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத பற்றியும் சொன்னான். அப்போது தான் எனக்கு அதை பற்றி தெரிய வந்தது. அதாவது அவளுடைய கணவன் சேர்த்து வைத்த சொத்து பல கோடி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அதற்கு இவ மட்டுமே உரிமை கொள்ள முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அவளுடைய கணவனின் தம்பி, அதாவது அவளுடைய மைத்தனை ஏதோ சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு இவகிட்ட கேட்டு பிரச்சனை பண்ணுறதாகவும் இவ சொன்னா. அதனால கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கலா அக்கா ஆலோசனை கேட்டால். நான் வேணாம் அப்படின்னு வந்து சொன்னேன். அவளும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சொத்தை கொடுக்கறதுக்கு அவளுடைய மைத்தனக்கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்லிட்டா. அவன் வீட்டில் வந்து அப்படியே பிரச்சனை செஞ்சாங்க. அதனால் போலீஸ் வரை இந்த சண்டை சென்றது. அடுத்த நாள் அவள் கொஞ்சம் கவலையாக இருந்தா. அவள் என்கிட்ட நான் தானே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவள் என்கிட்ட அப்படி சொன்னதும் அதனால் நான் அவகிட்ட சமாதானப்படுத்தினேன். 2 நாட்கள் கழித்து நான் வேலையில் இருந்தேன். அவளிடம் இருந்து எனக்கு வீடியோ கால் வந்துச்சு. நான் தனியாக போய் அந்த ஃபோனை அட்டன் பண்ணேன். அவள் என்கிட்ட என்னப்பா வேலையில் இருக்கிறப்போ தொல்லை பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி கலா அக்கா என்கிட்ட கேட்டா. நான் அவகிட்ட இல்லைக்கா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சாயங்காலம் தங்கச்சி வீட்டில் ஒரு விசேஷம், அதான் என்ன சேலை கட்டலான்னு உன்கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அவள் 2 சேலையை என்கிட்ட காமிச்சா. நான் மெல்ல எண்ணெய் மறந்து நான் கலா அக்காவையே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பின்னர் அதுக்கப்புறம் நான் அவகிட்ட
2வது சேலையே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு சாயங்காலம் அதே போல் அவள் அந்த சேலையை கட்டிக்கொண்டு அவள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாள். அன்னைக்கு நைட்டு அவகிட்ட இருந்து அப்படியே எனக்கு கால் வந்துச்சு. என்கிட்ட பேச ஆரம்பித்தா. அவள் நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. நான் அமைதியாகவே இருந்தேன். அவள் அதை கவனிச்சுட்டு என்கிட்ட, என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னன்னா அமைதியாகவே இருக்க, தூக்கம் வருதுன்னா சொல்லு, போய் தூங்குடா அப்படின்னு சொல்லி அவள் என்கிட்ட சொன்னான். நான் அவகிட்ட தூக்கம் எல்லாம் வரல, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது மனசு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள், அப்படி என்னடா குழப்பம், என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அவள் சொன்னான். நான் அவகிட்ட, இவ்வளோ நாள் எதுவும் தோணல, ஆனால் இன்னைக்கு என் மனசில் ஏதோ ஒரு குழப்பம். அதுக்கு அவள் ஓ அப்படின்னு சொன்னான். நான் அவளை பார்த்து, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை இவ்வளோ நாள் அக்கா மாதிரி தான் நினச்சேன், ஆனால் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள், இதில் ஏன் தப்பும் இருக்குடா, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி கலா அக்கா என்கிட்ட சொன்னா. எங்கள் இருவருக்கும் அதற்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால் நான் ஃபோனை வச்சேன். அவகிட்ட இருந்து எனக்கு எந்த ஃபோனுமே வரல. நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணாமலே இருந்தேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே சாயங்காலம் வீடியோ காலில் அவள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்குள்ள ஏதோ விரிசல் விழுந்தது போல் நான் அப்படியே நினச்சிக்கிட்டேன். அப்படியே 3 நாட்கள் நாங்கள் 2 பேரும் பேசாமலே இருந்தோம். எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதனால் நான் லீவு போட்டுட்டு ஊருக்கு போனேன். அங்கே போனதும் காலை 11 மணிக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அவளும் ஃபோனை எடுத்தா. எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள், தோட்டத்தில் இருக்கேன்டா, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கலா அக்கா சொன்னான். நான் அவகிட்ட, சரி அப்படின்னா நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிவிட்டு நான் அப்படியே என்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு அப்படியே நேராக நான் அவளுடைய தோட்டத்துக்கு போனேன். சொல்லப்போனால் அது அவள் கணவனுடைய தோப்பு. எனக்கு அந்த இடம் தெரியும். நான் அவளுடைய வீட்டில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அவளுடைய தோட்டத்தை நோக்கி அப்படியே நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு போனேன். 20 நிமிஷத்தில் நான் அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே ஒரு கேட் இருந்துச்சு. அந்த கேட் உள்பக்கமாக பூட்டி இருந்துச்சு. சுற்றி ஒரே தோப்புகளாக இருந்துச்சு. நான் அப்படியே வண்டியை அந்த பாதை ஓரமாக நிறுத்திவிட்டு நான் அப்படியே அந்த வேலியை ஏறி குதித்து அப்படியே உள்ளே போனேன். அது ஒரு நீண்ட பாதையாக உள்ளே போச்சு. உள்ளே நடந்து போயிட்டே இருந்தேன். நடைப்பயணத்துக்கு பிறகு நான் கலா அக்காவுடைய ஸ்கூட்டி நிற்பதை நான் பார்த்தேன். அது பம்பு செட் மோட்டார் அறைக்கு அருகே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் மெல்ல அப்படியே நடந்து அங்கே அவகிட்ட போனேன். கிணற்றின் திண்டின் மேல் அவள் அப்படியே அமர்ந்துக்கிட்டு இருந்தா. அப்படியே அவள் மீன்களுக்கு, கிணத்துல இருக்க மீன்களுக்கு எதையோ அப்படியே வீசிக்கிட்டு இருந்தா. நான் அவகிட்ட போய் கலா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் அப்படியே பயந்து போய் என்னை திரும்பி பார்த்தா. அவள் என்கிட்ட, நீ எப்படிடா இங்கே வந்த, ஊர்லேருந்து எப்படா வந்த, சொல்லவே இல்லையே, என்ன திடீர்னு வந்துட்ட அப்படின்னு வந்து கேட்டா. நான் அவளை பார்த்து, இல்லைக்கா 2 நாளாக உங்கள் கூட பேசலையா, அதான் பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் என்கிட்ட, என்னடா இப்படி பண்ணுற, ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன், நீ வேற இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியேடா அப்படின்னு சொன்னால். நான் அப்படியே அவகிட்ட போய் அவள் பக்கத்தில் உக்காந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்துட்டு அப்படியே அவகிட்ட, உங்ககிட்ட பேசலாமா, உட்காந்து பேசலாமா, யாரும் வந்துட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன்.
அதுக்கு அவள் இல்லைடா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு அவள் சொன்னான். நான் அவளை பார்த்து என் மேலே தான் தப்பு அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். உங்களுக்கு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவள் என்னை பார்த்து என்னால் புரிஞ்சிக்க முடியலடா அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். நான் அவளை பார்த்து எனக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியலக்கா. அதுக்கு அவள் என்னை பார்த்துட்டு இது என்ன ஒரு உறவுன்னு எனக்கு புரியலடா, உனக்கும் எனக்கும் 10 வயசுக்கு மேலே வித்தியாசம் இருக்கும். என் புருஷன் செத்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே என் மனசு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்பட்டா. நான் அவளை பார்த்து ஏன்க்கா நமக்குள்ளே காதல் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவள் என்னடா பேசுகிற, அப்படியே காதல் வந்தாலும் எப்படி அது சாத்தியமாகும், உனக்கு என்னுடைய தம்பி வயசுடா, அதுவும் இல்லாமல் நான் ஒரு விதவைடா, உன்னுடைய குடும்பத்தில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்கடா, ஊர் என்ன பேசும், அந்த அசிங்கம் என்னால் தாங்கிக்க முடியாதுடா, நான் செத்துருவேன்டா அப்படின்னு அவள் சொன்னான். நான் அப்படியே அவளை பார்த்து அப்படியா, அப்போ நம்ம இனிமேல் பேசாமல் இருக்கிறது தான் ஒரே வழியா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவள் அதனால தான்டா நான் பேசாமலே இருந்து பார்த்தேன், ஆனால் அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு அவள் சொன்னான். நான் அவளை பார்த்துட்டு இதுக்கு என்னதான் முடிவு, எனக்கு புரியலையேக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கலா அக்கா என்கிட்ட சொன்னான். நான் அவளை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். கலா என்னை பார்த்துட்டு என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடா அப்படின்னு கேட்டா. நான் அவளை பார்த்துட்டு உன்னை நான் காதலிக்கிறேங்க்கா, அதை தான் நான் நினைக்கிறேன், இந்த 3 நாள் நான் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கலா என்னை பார்த்துட்டு உன்னை நானும் காதலிக்கிறேன்டா அப்படின்னு அவள் சொன்னான். அவள் அப்படி சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என்னை விட 10 வயசு பெரிய பொண்ணு இந்த கலா அக்கா, அவள் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அவளை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எழுந்து கிளம்ப ஆரம்பித்தேன். அப்போது கலா அக்கா என்னை பார்த்துட்டு டேய் எங்கடா போற அப்படின்னு வந்து கேட்டா. நான் அவளை பார்த்துட்டு இல்லைக்கா நீ தான் எதுவுமே பேச மாட்டேங்கிறியே, அதனால தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது கலா அக்கா என்னை பார்த்து நக்கலாக சிரிச்சா. அவள் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட டேய் இப்போவும் நீ என்னை அக்கான்னு தான் கூப்பிடுவியா, இதுக்கு மேலே கலான்னு பேர் சொல்லி கூப்பிட மாட்டியா அப்படின்னு வந்து கேட்டா. நான் அவளை பார்த்து இல்லைக்கா எனக்கு உன்னை கலா அக்கான்னு கூப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் அக்கானே கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு கலா அக்கா என்னை பார்த்துட்டு சரிடா உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிட்டுக்கோ, ஆனால் வெளியில் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ கலான்னு தான் பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொன்னான். நானும் சரிக்கா அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது கலா அக்கா என்கிட்ட சரிடா நம்ம வீட்டில் எப்படி பேசுறது, இந்த காதலை அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையா, நம்ம 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம், அதனால் ஒத்துப்பாங்களா இல்லையா, அதுவும் இல்லாமல் நான் வேற ஒரு விதவை, அதனால் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா, உன்னோட அக்கா ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கலா அக்கா என்கிட்ட கேள்வி கேட்டா. நான் அவகிட்ட ஒத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாதுக்கா எனக்கு, ஆனால் நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலா அக்காவை பார்த்து சொன்னேன். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கலா அக்காவுக்கும் எனக்கும் இருக்க காதலை அந்த ஊர் ஏற்றுக்குச்சா இல்லையா அப்படின்றத அடுத்த பகுதியில் கேளுங்க. இதோட முழு கதை வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையை வந்து வாங்கிக்கோங்க. இந்த கதை மொத்தமாக 38 நிமிஷம் இருக்கும். இதோட முழு கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன்,
அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கதை வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் மெசேஜ் பண்ணி கதையை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.